எல்லாருக்கும் இனிய காலை வணக்கம் அண்ட் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. நம்ம 80வது சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்கோம். எல்லாரும் கொடியேற்றுறோம் இல்லையா, இனிப்பு சாப்பிட்றோம், ஸ்டேட்டஸ் வைக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்த்தீங்களா, சுதந்திரம் அப்படின்ற ஒரு வார்த்தை நாட்டோட எல்லைகளை மட்டும் முடிஞ்சிருச்சா? இல்லை இன்னைக்கு ஒரு நாள் நம்ம கொடி ஏற்றி ஒரு செலிப்ரேஷன் கொண்டாடினா இந்த சுதந்திரம் நமக்கு கிடைச்சிருச்சா? 1947 வெள்ளையர்கிட்ட இருந்து நாடு நமக்கு சுதந்திரம் கிடைச்சது சரி. ஆனா 2026 நம்ம ஒரு தனி மனிதனுக்கு, ஒரு குடும்பத்துக்கு, ஒரு குழந்தைக்கு இங்க ஒரு முழுமையான சுதந்திரம் இருக்கா? ஒரு சின்ன கதை சொல்லட்டுமா? ஒரு பறவை கூண்டுல அடைச்சி வச்சுட்டு தினமும் அதுக்கு சாப்பாடு போட்டு வளர்த்துட்டு இருக்காங்க. ஒரு நாள் கூண்டை திறந்து விடுறாங்க. அப்போ அந்த பறவை பறக்கவே இல்லை. ஏன் தெரியுமா? அது பறக்க பிறந்தவங்கன்ற விஷயத்தையே அது மறந்து போச்சு. நாமளும் பல நேரங்களில் சுதந்திரமா இருக்கிறோம்னு நினைச்சிட்டு கண்ணுக்கு தெரியாத பல கூண்டுக்குள்ளதான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது தனி மனித சுதந்திரம், குடும்ப சுதந்திரம், சமூகத்துடைய சுதந்திரம், குழந்தைகளுக்குடைய சுதந்திரம், இதை எல்லாத்தையும் ரொம்ப ஆழமா அதே சமயம் உண்மையா நம்ம பேச போறோம். சரி, தனி மனித வாழ்க்கையில சுதந்திரம் அப்படின்னா என்ன? தனி மனித சுதந்திரம்னா என்ன? பர்சனல் ஃப்ரீடம். நம்ம விருப்பப்படி வாழ்றது தான் சுதந்திரமா? நமக்கு பிடிச்ச வாழ்க்கை, யாரும் கேட்காத நம்ம இஷ்டத்துக்கு எல்லாம் செய்யறது தான் சுதந்திரமா? கிடையாது. அடுத்தவங்களுக்கு பாதிப்பு ஏற்படாம நம்மளுடைய வாழ்க்கையை வாழ்றோமா? அதுதான் தனி மனித சுதந்திரம். இன்னைக்கு சமுதாயத்துல மிகப்பெரிய பிரச்சனை என்ன தெரியுமா? 4 பேர் என்ன நினைப்பாங்க அப்படின்ற ஒரு கூண்டு. நீங்க என்ன படிப்பு படிக்கணும், நீங்க என்ன வேலைக்கு போகணும், நீங்க எப்ப கல்யாணம் பண்ணிக்கணும், நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், இது எல்லாத்தையுமே பெரும்பாலுமே சொசைட்டி தான் தீர்மானிக்குது. அப்போ இங்க தனி மனிதனுக்கு சுதந்திரம் எங்க இருக்கு? சிந்தனை சொல்றது. அடுத்தது ஃப்ரீடம் ஆஃப் தாட்ஸ். சுதந்திரம்ன்றது வெளியில இல்லை, உங்க மனசுக்குள்ள இருக்கணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த உங்களுடைய சுய சிந்தனையோட தேர்ந்தெடுக்க முடிஞ்சா அதுதான் உங்களுக்கான முதல் சுதந்திரம் சொல்லலாம். ஆனா இங்க பல பேர் என்ன பண்றாங்க, சுதந்திரம் சொல்லிட்டு அடுத்தவங்களுடைய அமைதியை கெடுக்கிறாங்க. நான் போன்ல சத்தமா பாட்டு கேட்பேன், எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் மற்றவங்களுக்கு இடைஞ்சலானாலும் நான் பேசுவேன், பஸ்ல கத்துவேன், எனக்கு பிடிச்சா நான் ரோட்ல இறங்கி ஏதாவது அட்டூழியம் பண்ணுவேன், இல்ல பொது சொத்துக்களை பாதிப்பு பண்ணுவேன், இது என்னுடைய சுதந்திரம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது சுதந்திரம் கிடையாதுங்க, அது சுயநலம் அண்ட் அராஜகம். சுதந்திரம், அதாவது சுதந்திரம் முடிகிற இடத்துல தான் நமக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி தொடங்குது இல்லையா? அடுத்தது குடும்ப வாழ்க்கையோட சுதந்திரம். அடுத்து இது ரொம்ப முக்கியமான விஷயம் தெரியுமா? குடும்பம் தான். ஃபேமிலி லைஃப்ல குடும்பத்துல சுதந்திரம் இருக்கணும் தானே? கண்டாயம் இருக்கணும் தானே? ஆனா அங்கதான் சுதந்திரம் அதிகமாகவே கட்டுப்படுத்தப்படுது. கணவன் மனைவிக்கு இடையில் உள்ள சுதந்திரம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னா 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிமை கிடையாது. அவங்க வாழ்க்கைய அவங்க வாழ்க்கை பயணத்துல இருப்பாங்க. கனவுகளுக்கு சில விருப்பங்கள், சுய டைம்ஸ், அதாவது பர்சனல் ஸ்பேஸ் தேவைப்படுது. அதே மாதிரி மனைவிக்கும் ஒரு தனித்துவம் இருக்கு, சுயமரியாதை இருக்கு, அவங்களுக்கு கனவுகள் இருக்கு. அந்த கனவுகளை தொடர்றதுக்கு சுதந்திரம் தேவைப்படுது. ஆனா ஒரு கணவன் மனைவியோட சுதந்திரத்தையோ, மனைவி கணவனுடைய சுதந்திரத்தையோ பறிக்கும் பொழுது அந்த இடத்துல அன்பு மறைஞ்சு போய் அதிகாரம் தான் வெளிப்பட்டுட்டு இருக்கு இல்லையா? சுதந்திரம் கொடுக்குற இடத்துல சுதந்திரம் கொடுத்தாதான் உண்மையான அன்பு வளரும் ஒரு குடும்பத்துல சுதந்திரத்துல எப்படி அன்பை பயன்படுத்துறது? சுதந்திரத்துல சுதந்திரம்ன்றது குடும்பத்தை உடைக்கிறதுக்கோ இல்ல பொறுப்பு இல்லாம இருக்கிறதுக்கோ கிடையாது. எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் வீட்டுக்கு வர மாட்டேன், எனக்கு சுதந்திரம் இருக்கு, நான் எனக்கு தோன்ற விஷயங்களை நான் பண்ணுவேன், உன் கூட வாழ மாட்டேன், எனக்கு என்ன தோணுதோ அப்படிதான், அது பேரு குடும்பத்தில் உள்ள சுதந்திரம் கிடையாது. ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்துட்டு இன்னொருத்தருடைய வளர்ச்சியை பார்த்து நல்லா அதை எப்படி சொல்றது, வளர்றதுக்கு வழி விடுறது தான் குடும்ப சுதந்திரம். சரி, குழந்தைகள் சுதந்திரம். தற்போதைய சூழ்நிலை என்ன? இப்ப முக்கியமான பகுதி. இன்னைக்கு கூட நம்ம ஒரு கேள்விப்பட்டோம், ஒரு பாட்டிமா ஒரு குழந்தைக்கு ஏற்பட்ட விஷயத்தை கேள்விப்பட்டோம் இல்லையா? இன்னைக்கு அதாவது இப்ப இருக்க சூழ்நிலை நம்ம குழந்தைகளுக்கு என்ன சுதந்திரம் கொடுத்துருக்கோம்? தவறான சுதந்திரம் கொடுத்துருக்கோம். இன்னைக்கு நம்ம குழந்தை கையில ஸ்மார்ட் போனு, இல்ல அன்லிமிட்டெட் இன்டர்நெட், சோசியல் மீடியா, இதெல்லாம் சுதந்திரம்னு நினைச்சு நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் இல்லையா? இதெல்லாம் அவங்களுடைய எதிர்காலத்தையே பாதிக்குது. சுதந்திரம்னா என்ன? அவங்க போய் ஒரு பப்ல போய் உட்காடுறாங்க, ஒரு நைட்டு போய் பார்ட்டி செலிப்ரேட் பண்றாங்க, வீட்டுக்கு ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மிட் நைட்டுக்கு வர்றது, இதெல்லாம் அவங்களுடைய சுதந்திரம் கிடையாது. நம்ம கொடுக்க தவறுன உண்மையான சுதந்திரம் என்ன தெரியுமா? தெருவில் நம்முடைய குழந்தை பயம் இல்லாம ஓடி விளையாடுற சுதந்திரம் இன்னைக்கு இருக்கா? பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, இன்னைக்கு ஆண் குழந்தைகளுக்கு கூட வெளியில ஒரு பாதுகாப்பற்ற நிலைமை தான் நடந்துகிட்டு இருக்கு இல்லையா? சரி,
சொந்தமா யோசிக்கிற சுதந்திரம். நான் படிக்கிறது மட்டும் கிடையாது, பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெஷர் சொல்லுவோம் இல்லையா, அதை தாண்டி அவங்களுடைய விருப்பங்களுக்கு அந்த பிள்ளைங்களுக்கு நம்ம சுதந்திரம் கொடுக்குறோமா? கிடையாது. என்ன மாற்றங்களை வரும்? குழந்தைகளுக்கு நல்ல தொடுதல், கெட்ட, அதாவது குட் அண்ட் பேட் ஹேப், அது பேட் டச்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை பத்தின விழிப்புணர்வு, தங்களே பாதுகாத்துக்கிற சுதந்திரத்தையும் நம்ம கற்றுக் கொடுக்கணும். அவங்க ஒரு தப்பு பண்ணா கூட தயங்காம, நான் எந்த ஒரு இதுவும் இல்லாம அவங்க தைரியமா தம்ம பேரண்ட்ஸ் கிட்ட சொல்ற அளவுக்கு ஒரு ஃப்ரீடமை நம்ம உருவாக்கணும். அதாவது எமோஷனல் சேஃப்டி இருக்கணும். ஒரு குழந்தைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத நாடு ஒரு முழுமையா ஒரு சுதந்திரம் கிடைச்ச நாடா நம்ம கண்டிப்பா அது சொன்னா அது அர்த்தமாகாது. அடுத்த அது முக்கியமானது, சட்டம் நமக்கு கொடுத்திருக்கிற, அரசாங்கம் நமக்கு கொடுத்திருக்க ஃப்ரீடம் இல்லையா. இந்த சமூகமும் இந்த இந்திய சட்டமும் நமக்கு நிறைய ஃப்ரீடங்கள் கொடுத்துருக்கு. நம்ம இந்திய அரசியல் அமைப்பு சட்டம், அதாவது இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது நமக்கு நிறைய நம்முடைய வாழ்க்கைக்கு பேச்சுரிமை, எழுத்துரிமை, மத உரிமை, வாழ்வு உரிமைன்னு பலவித அது அடிப்படை உரிமைகள், அதை சொல்ல ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் நமக்கு கொடுத்துருக்கு. நாம அந்த சுதந்திரத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கோம், எப்படி அதை மெயின்டைன் பண்றோம்? மிஸ்யூஸ் தானே பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்னு சொல்லிட்டு ஒரு சோசியல் மீடியாவில் உட்காந்துக்கிட்டு ஒரு தனி மனிதனுடைய ஒழுக்கத்தை பத்தியோ இல்லை ஒரு தனிப்படையோடைய வாழ்க்கையை பத்தி கீழ்த்தரமா விமர்சிக்கிறது, வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுறது, பொய் செய்திகளை பரப்புறது, மதங்கள்ல அதாவது மத நல்லிணக்கத்தை கெடுக்கிறதும் அதிகமாயிடுச்சு இல்லையா. சட்டம் உங்களுக்கு பேச உரிமை கொடுத்துருக்கு, ஆனா இன்னொருத்தருடைய மனசை காயப்படுத்தவோ கலவரத்தை உண்டாக்குறதுக்கோ உரிமை கொடுத்துருக்கா? சட்டத்தை மெயின்டைன் பண்றது எப்படி? ஒரு நாட்டோட குடிமகனா சட்டம் கொடுத்திருக்கிற உரிமைகளை அனுபவிக்கும் பொழுது நம்ம கடமைகளையும் நம்ம கண்டிப்பா செய்யணும். அதாவது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். பொது சொத்துக்களை பாதுகாக்கணும், இயற்கையை பாதுகாக்கணும், புரியுதா? பிறருடைய உரிமைகளுக்கு மதிப்பு கொடுக்கணும். அதாவது ஒரு நாகரிகமான சமூகத்தோடைய ஒரு அடையாளம் சொல்ல. ஏன் சுதந்திரம் சொல்லிட்டு சாரியில போய் ரோட்ல போய் குப்பையை கொட்டுறது, டிராபிக் ரூல்ஸை மீறது, இதெல்லாம் நம்ம இஷ்டத்துக்கு போய் எங்கேயா பேனர் வைக்கிறது, இதெல்லாம் சுதந்திரம் கிடையாது, அராஜகம். கடைசியா நான் ஒண்ணே சொல்லி முடிக்க விரும்புறேன். இந்த வீடியோ முடிக்கும் பொழுதும் உங்க மனசுக்குள்ள ஒரு ஆழமான ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புறேன். இன்னைக்கு நம்ம ரொம்ப இயல்பா ரொம்ப ஈஸியா அனுபவிக்கிற இந்த சுதந்திரத்தை, இந்த ஒரு வார்த்தை தான் இண்டிபெண்டன்ஸ், இந்த ஃப்ரீடம், இந்த ஒரு வார்த்தையில எத்தனை 1000 பேருடைய ரத்தம், கண்ணீர், உயிரும் உறைஞ்சு போயிருக்கு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. திலகர், மகாத்மா காந்தி, நேதாஜி, நேரு, பகத், வஉசி கனவு கண்ட விஷயம் இந்த தேசத்தை தானா? 18, 20 வயசுல போயிட்டு தூக்குல மேடையில ஏறி சிரிச்சுட்டே தங்களோட உயிரை விட்டாங்களே. வஉசி செக்கெழுத்தாரே. பல்லாயிரக்கணக்கான மக்கள் தங்களுடைய குடும்பத்தை விட்டுட்டு, தங்களுடைய சொந்த வாழ்க்கையை சுகபோகங்களை விட்டுட்டு, தங்களுடைய வாழ்நாளையே முழுசா சிறையிலே கழிச்சுட்டு இந்த சுதந்திரத்தை வாங்கி கொடுத்தாங்களே. எதுக்காக? நாளைக்கு என் தேசத்துல பிறக்க போற எல்லா குழந்தைகளும் சந்ததிகளும் யாருடைய காலடியிலும் அடிமையா வாழக்கூடாது, தலை நிமிந்து சுயமரியாதையோட பாதுகாப்போட வாழணும்னு சொல்லிதானே நமக்கு அந்த நம்பிக்கையோட தானே இந்த சுதந்திரம் வாழ்ந்து கொடுத்தாங்க. அவ்வளவு பெரிய தியாகங்கள் செஞ்சு நம்ம ரத்தத்தை சிந்தி நமக்கு வாழ்ந்து தந்த அந்த சுதந்திரத்தை நம்ம எப்படி இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கோம்? சரியா பயன்படுத்துறோமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ரோட்ல ஒரு ஆபத்துலன்னா உதவி செய்யாம வீடியோ எடுத்து போட்டு அதை போய் ஒரு சோசியல் மீடியால போடுறது சுதந்திரமா? சோசியல் மீடியால பேச்சுரிமை இருக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்களை அசிங்கமா பேசி அவங்கள தரம் தாழ்த்தி வதந்திகளை பரப்புறது தான் சுதந்திரமா? ஏன் சுதந்திரம் சொல்லிட்டு சாதி பேரால, மதத்தோட பேரால மனுஷங்களை வெறுக்கிறது தான் நம்ம தியாகிகளுக்கு கொடுக்கிற மரியாதையா? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா இல்லதானே. தியாகிகள் நமக்கு வாங்கி கொடுத்த சுதந்திரம் மட்டும் இல்லைங்க, சுதந்திரம் மட்டும்தான். ஆனா அது சுயநலமா இல்ல அராஜகமா மாத்துறது நம்ம கையில தான் இருக்கு அந்த சாய்ஸ். அது நம்ம பண்ற துரோகம். சுதந்திரம் அன்னைக்கு மட்டும்ன்றது ஒரு நாள் நம்ம ஒரு கொடி ஏத்திட்டு ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டு ஒரு நாள் கொண்டாடுறது இல்லை. அது எப்படி சொல்ல, தினந்தோறும் நமக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு. நம்ம மனசுல இருக்கிற ஒரு பயம், நமக்கு மனசுக்குள்ள உள்ள பொறாமை, இதெல்லாம் நீக்கிட்டு நம்ம விடுதலை அடைகிறது தான் தனி மனித சுதந்திரம். நம்முடைய குடும்பத்துல உள்ள பெண் பிள்ளைகளுக்கு, மனைவிக்கு உரிய சுயமரியாதை, அதாவது எப்படி சொல்ல, அவங்களுடைய விருப்பத்தை மதிக்கிறது தான் குடும்ப சுதந்திரம். ஒரு குழந்தை தெருவுல பயம் இல்லாம நடக்கிற ஒரு சூழ்நிலை, அதாவது ஜாதி மதம் இல்லாம ஒரு சக மனித நேயத்தை உருவாக்குறது தான் சமூக சுதந்திரம் சொல்லலாம். ஒரு நாட்டோட சட்டத்தையும் அந்த சட்டத்துடைய பொது சொத்துக்கள், தியாகிகளுடைய வரலாற்றையும் போற்றி பாதுகாக்கிறது தான் சமூக சுதந்திரம் சொல்லலாம். அதுதான் தேசிய சுதந்திரம். 80 வருஷங்களுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு நமது முன்னோர்கள் விடுதலை வாங்கி தந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம வாழ்ற வாழ்க்கை
நம்ம இந்த சமூகத்துடைய பிரச்சனைகள்ல இருந்து, பாதுகாப்பற்ற சூழ்நிலையிலிருந்து நம்முடைய தேசத்தை விடுதலை வாங்கி தர கடமையில் இருக்கோம் இல்லையா? இன்னைக்கு இந்த சுதந்திர நாட்டுல நம்ம மனசார ஒரே ஒரே ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு ஒரு ப்ராமிஸ் தான் நம்ம எடுத்துக்கணும். நமக்கு சுதந்திரத்துக்காக நம்ம உயிர் நீத்த தியாகிகளுடைய தியாகத்தை நான் வீணடிக்க மாட்டேன். ஏன் சுதந்திரத்தை நான் பொறுமையோட நான் உபயோகப்படுத்துவேன். அடுத்தவங்களுடைய சுதந்திரத்தையும் அவங்களுடைய சுயமரியாதையும் நான் பாதுகாப்பேன். நம்மளுடைய சுதந்திரம் நமக்கு மட்டும் இல்லை, நம்முடைய எதிர்காலத்துக்கும் நம்முடைய நாட்டுக்கும் இந்த சுதந்திரம் முக்கியம். மறுபடியும் சொல்றேன், நீங்க ஒரு காலமும் சுதந்திரம் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு சொல்லி உங்க சுதந்திரத்தை மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாள் ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல மட்டும் சுதந்திரமா இருக்கக்கூடாது. உங்க வாழ்க்கை சுதந்திரமான ஒரு நல்ல நாளா இருக்கணும். ஓகேங்களா? ஜெய்ஹிந்த். எல்லாருக்கும் மறுபடியும் சொல்றேன், இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கணும். கடவுளை வேண்டிக்கிறேன். டேக் கேர். பை. லவ் யூ ஆல்.